ஒரு வருட காலத்திற்குள் ஏற்பட்ட அனர்த்தத்தின் காரணமாக அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற சேநாயக்க சமுத்திரத்தினூடாக அதிகப்படியான வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. 2 லட்சம் ஏக்கர் விவசாயம் இந்த பெரும்போகத்திற்கு செய்க பண்ணப்பட்ட போதிலும் 25 வீதத்துக்கு கூடுதலான இந்த வயல் காணிகள் சேதமுறப்பட்டிருக்கின்றது. வகையான பாதிப்புகள் ஏற்படுகின்ற போது மீண்டும் நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து எமது நாட்டிற்கான அரிசிகளை இறக்குமதி செய்யப்பட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை தொடர்ச்சியாக ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த ஒரு வருடத்திற்குள் காணப்பட்ட இந்த அனர்த்தத்துக்கு முற்றுமுழுதான ஒரு நிவர்த்தியை காண வேண்டிய தேவை காணப்படுகின்றது. எங்களுடைய விவசாயிகள் அவர்களுடைய உடைமைகளை அடைமானம் வைத்துத்தான் விவசாய தொழிலை மேற்கொள்ளுகிறார். ஆகவே அவர்களுடைய இன்றைக்கும் இந்த விவசாயிகள் லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக இருந்ததில் வரலாறில்லை. வடக்கு கிழக்கில் நிர்ணயிக்கப்பட்ட உற்பத்தி செய்கின்ற அவர்களுக்கு நிர்ணயிக்கப்படுகின்ற ஒரு விலையை கொடுப்பதன் ஊடாகத்தான் அந்த விவசாயிகள் தன்னிறைவு அடைகின்ற போதுதான் இந்த தூய்மையான இலக்கை நோக்கி என்பது சரியான ஒரு விடயத்தை கொண்டு வரும். கிளிநொச்சி மாவட்டத்திலே 60 வீதமான நெல் வயல்கள் வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் கூட பெய்த கடும் மழை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வயல்கள் அழிக்கப்பட்டு ஈர நெல்லை உடனடியாக விற்பதற்கு விவசாயிகள் முயற்சிக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து இந்த விவசாயிகளுக்கான அடுத்த கட்டம் அவர்கள் சிறுபோகத்திலே அவர்களை தூக்கி விடுவதற்கு ஏதாவது ஒரு வழி தேடுங்கள். இல்லை என்றால் இந்த நட்டத்திலே அவர்கள் செத்து போயிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய முதுகெலும்பான இந்த விவசாயம் நெல் உற்பத்தியிலே தயவு செய்து நீங்கள் உங்களுடைய அந்த கரிசனையும் உங்களுடைய உரையும் நான் அவதானித்த அடிப்படையில் இந்த விவசாயிகளுக்கு கை கொடுத்து தூக்கக்கூடிய ஒரு நம்புகோலை நீங்கள் அவசரமாக உருவாக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே மிக வினயமாக